இந்த கொஸ்டின் பாருங்க, ட்ராக்குக்கு MECTV, அப்போ பாண்ட்டுக்கு என்ன, இதான் வந்துட்டு கொஸ்டின். இது வந்துட்டு ஸ்பேஸ் வேல்யூ, ஸ்பேஸ் லெட்டர் யூஸ் பண்ணி நமக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்கு, ஆன்சர் வந்திருக்கு. இது எப்படி ஸ்பேஸ் லெட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு ஸ்பேஸ் வேல்யூ தெரிஞ்சதை இதை சால்வ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டாக வந்திருக்கான்னு பார்ப்போம். TRACK, ட்ராக்குக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க, MECTV அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட ஈக்குவல் இதுதான் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் T ஓட வேல்யூ என்ன, நமக்கு 20, R ஓட வேல்யூ வந்துட்டு நமக்கு 18 வரும், A ஓட வேல்யூ 1, C ஓட வேல்யூ 3, K ஓட வேல்யூ 11. அண்ட் அதே மாதிரி கீழே நம்ம எழுதிப்போம். கீழே M ஓட வேல்யூ வந்துட்டு நமக்கு 30, E ஓட வேல்யூ 5, C ஓட வேல்யூ 3 அண்ட் T ஓட வேல்யூ 20, B ஓட வேல்யூ 22. ஸோ இந்த இதில் எதுவுமே நமக்கு ஆர்டரா இல்லையே, எப்படி வந்துச்சு, +2வும் இல்லை, +5 அந்த மாதிரியும் இல்லை, அப்போ எப்படி ஆர்டரா வந்துச்சுன்னு நீங்கள் நினைக்கலாம். இங்கே வந்துட்டு கிராஸ் பண்ணியிருக்காங்க, 20 இங்கே +2 கான்செப்ட், +2 கான்செப்ட் தான் அது கிராஸாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் ஆருக்கும் Tக்கும் கிராஸாக வந்திருக்கு, Cக்கும் Aக்கும் இது ஒன்றாதான் சேமாக தான் வந்திருக்கு, இது வந்திருக்கு. அடுத்து இங்கேயும் அதே மாதிரி தான் 3 + 2 5 வந்திருக்கா, அதே மாதிரி தான் K 11 + 2 13. ஸோ இதே மெத்தடை தான் நம்ம பாண்டுக்கும் இப்போ பண்ண போகிறோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த எப்படி வந்துச்சுன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே தான் நம்ம பாண்டுக்கும் பண்ணலாம். இப்போ பாண்டோட வேல்யூ எழுதிக்கலாம், POND. P ஓட வேல்யூ என்னது 60, O ஓட வேல்யூ 15, N ஓட வேல்யூ 14, D ஓட வேல்யூ 4. இதோட ஆப்போசிட் என்ன வரணும், 16 + 2 18, 18th லெட்டரா இருக்கிறது வந்துட்டு R. ஸோ R லாஸ்ட்ல R Bக்கும் Dக்கும் மட்டும்தான் இருக்கு. அடுத்து O ஓட 15 இருக்கு, 15 + 2 வந்துட்டு நமக்கு 17 வரும், 17th லெட்டர் என்னதுன்னா Q. ஸோ இதுலேயே நமக்கு தெரிஞ்சிருச்சு, ஆன்சர் ஆப்ஷன் B தான் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் அது அடுத்து நம்ம எதுக்கும் போட்டு பார்ப்போம். என்ன வந்துட்டு 14, 14 + 2 16, ஸோ P வரணும் இங்கே 16th லெட்டர். அடுத்து D ஓட வேல்யூ 4, 4 + 2 6, 6 ஓடது F. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் B, FPQR தான் நமக்கு கரெக்டான இதுன்னு தெரிஞ்சிருச்சு. இதுக்கு நமக்கு ஸ்பேஸ் லெட்டர்னு தெரிஞ்சாதான், ஸ்பேஸ் லெட்டர்னு தெரியணும், ஆப்போசிட் இதுன்னு தெரிஞ்சிடும். இந்த ரெண்டுமே நமக்கு தெரிஞ்சாதான் நம்மளால சம் வந்துட்டு ஈஸியாக சால்வ் பண்ண முடியும்.